பனானா சாக்கோ சிப்ஸ் மஃபின் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைப்பழம் எடுத்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க. பச்சை வாழைப்பழம் இந்த கேக்கில் ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நான் பச்சை வாழைப்பழம் தான் எடுத்திருக்கேன். ரொம்ப பழுத்ததாக இல்லாமல் ஓரளவுக்கு சாப்பிடக்கூடிய பதத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. மிக்சியில் சேர்த்து அரைக்கணும்னு இல்லை, இந்த மாதிரி லைட்டாக மேஷ் பண்ணி விட்டிங்கனாலே நல்லாயிருக்கும். இது கூட வெனிலா எசன்ஸும் ஒரு முட்டையும் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கக்கூடிய பட்டரும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அன்சால்டட் பட்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். பட்டருக்கு பதிலாக ஆயில் யூஸ் பண்ண முடியாது. முட்டையும் பட்டரும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் பவுடர் பண்ணி வச்சுருக்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். மைதாவும் பேக்கிங் பவுடரும் சேர்த்து நல்லா சளிச்சு எடுத்ததுக்கப்புறம் பேட்டரை கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இது கூட சாக்கோ சிப்ஸும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேவைப்பட்டால் வால்நட்ஸ் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த லைனரில் தான் இன்றைக்கி பேக் பண்ண போகிறேன். இது ₹2 நான் இங்கே லோக்கல் கடையில் வாங்கினேன். இதில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டரை ஊற்றிக்கிறேன். (180க்கு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ண OTGயில் ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த கப் கேக்கை வச்சு 30லேருந்து 35 நிமிஷம் பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஒரு பீஸோட வெயிட் 40 கிராம் வரைக்கும் இருக்கும். ரூம் டெம்பரேச்சர்லேயே 2லேருந்து 3 நாள் வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது ₹20 வரைக்கும் நீங்கள் கொடுக்கலாம்.